வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியும் பறிபோகிவிட்டது. இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் பறிபோகிவிட்டது. முழுமையான தீர்ப்பை நேற்று நீதிபதி வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை அதிமுகவினருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மன்னிப்பு கடிதத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வைத்துக்கொண்டு அவர் மீண்டும் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார், பொதுச் செயலாளர் பதவி செல்லும் என்று. ஆனால் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டுத்தான் பொதுச் செயலாளர் பதவிற்கான பொதுக்குழுவை தயார் செய்தார்கள். ஆனால் அந்த பொதுக்குழுவும் முழுமையாக அனைத்து உறுப்பினர்களையும் அனைத்து முக்கிய நிர்வாகிகளின் அனுமதி இல்லாமல், குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் அனுமதி இல்லாமல் நடைபெற்றதால் அந்த பொதுக்குழுவும் செல்லாது என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் தெரிவித்திருப்பது அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 12 வழக்குகளில் தோல்வியடைந்த ஓபிஎஸ் அவர்கள் சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையாக பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றது செல்லாது, ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் பொதுக்குழுவை கூட்ட முடியாது என்று ஒரே ஒரு பாயிண்டை வைத்து இவ்வளவு வருடங்களாக இந்த வழக்கு தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் முதலாவதாக மனு தாக்கல் செய்யும் பொழுது இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை பயன்படுத்தி தான் இவர் மனு தாக்கல் செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதில் மனு கொடுத்ததன் காரணமாக நீதிபதியே இதை கேட்டுவிட்டார். மனுக்களில் முரண்கள் இருப்பதாகவும் பதவியை அதற்குள்ளாக எப்படி மாற்றலாம் என்றும் கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் இதை சரியாக பயன்படுத்திய பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் பதவி தேர்வு செய்யும் பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும், தற்பொழுது எப்படி மீண்டும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியும் என்றும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர்கள் கேட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கிடையாது, பொதுச் செயலாளர் பதவியும் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான் இருக்கிறது, அதுவும் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர்கள் கூறியிருப்பது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது.